ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டு சாட்டர்டே சண்டே லீவுன்றதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டு பீஸு. கோல்டு பீஸ்னா என்னன்னா, நம்ம இப்போ கோல்டுனா மினிமம் 1 கிராம் வாங்கணும். 1 கிராம்னா இப்போ ப 12,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதே வந்து கோல்டு பீஸுன்றது இந்த 12,000 100 வகுத்தா ரூ. 120 வருதுங்களா, அந்த மாதிரி ரூ. 120 கொடுத்து கோல்டு பீஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1 கிராம் 1 மில்லிகிராம் அந்த மாதிரி வாங்கும்போது அது வந்து பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கோல்டுல மட்டும்தான் இருக்குன்னு இல்லை. ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு, ஆட்டோ பீஸ், அந்த மாதிரி ஐடி, ஃபார்மா, அந்த மாதிரி நிறைய செக்டாரில் இருக்குது பீஸ்ன்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம கோல்டு பீஸ்ன்னு இருக்குங்களா, அது பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 27,902 இருக்கு. அந்த 27,902 எனக்கு ப்ராஃபிட். எனக்கு க்ரீனில் இருக்கிறதுனால அது ப்ராஃபிட்டு. மொத்தம் 27,902. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோ எனக்கு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்ட்டு அது பார்த்தீங்கன்னா 45%. அந்த கோல்டு பீஸ்ன்றதுக்கு கீழே ஏடிபின்னு இருக்குங்களா, ஏடிபின்னு போட்டு ரூ. 80.54. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு வாட்டி வாங்கும்போது போன வருஷம் வாங்கும்போது அந்த 1 மில்லிகிராம் வந்து ரூ. 50 இருந்திருக்கும். இப்போ போன மாதம் வாங்கும்போது ரூ. 120 இருந்திருக்கும். அதுக்கு முந்தின மாதம் வந்து ரூ. 90 இருந்திருக்கும். அதனோட ஆவரேஜ் இப்போ அந்த மூணுத்தையும் சேர்த்து அதனோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வந்து ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஏடிபின்னா ஆவரேஜ் ட்ரேடிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ரைட் சைடு எல்டிபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்டிபின்னா என்னென்னா, லாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு முடியும் போது அதனோட இந்த கோல்டு பீஸோட 1 மில்லிகிராமோட ரேட் ரூ. 117.11. அப்படியே அந்த ஏடிபிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ்ன்னு இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 763. நான் அப்பப்போ 10, 20, 1, 2ன்னு வாங்கின டோட்டல் கவுண்ட் வந்து 763 மொத்தம் ஷேரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடு டுடே கெயின் போட்டு 0ன்னு போட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் இல்லாததுனால டுடே கெயின் 0ன்னு இருக்கு. அதே நேற்றோ இல்லை மண்டேவோ பார்த்தீங்கன்னா அது ஏறும் இல்லை இறங்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் அப்படின்னா டோட்டலாக நான் இது வரைக்கும் இந்த கோல்டு பீஸில் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன்ற டீட்டெயில். அது பார்த்தீங்கன்னா ரூ. 61,451. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டுன்னு போட்டு ரூ. 89,355. ரூ. 61,451 போட்டிருக்கேன். அது இப்போ கரண்ட்டாக 89,000. அதோட டிஃப்ரென்ஸ் தான் மேலே அந்த கோல்டு பீஸ்க்கு பக்கத்தில் ரூ. 27,902 ப்ராஃபிட்டில் இருக்கிறத காட்டுது. இப்போ நம்ம அது உள்ளே போய் எப்போ என்னென்ன ரேட்டுக்கு வாங்கணுன்ற டீட்டெயிலாம் பார்க்கணுன்னா அந்த கோல்டு பீஸ்ன்றத ஒரு கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கெயின்ன்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 27,902. அதுக்கு கீழே டோட்டல் குவான்டிட்டி அதையும் சொல்லிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, மார்க்கெட் வேல்யூ. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் கேபிட்டல் கெயின் இருக்குங்களா, அதுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னென்ன டைமில் எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்கேன்ட்டு. 7 ஷேர் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். ரூ. 111.13. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஷேர் வாங்கியிருக்கேன். ரூ. 115.66. 29 டிசம்பர் 2025. அதுக்கப்புறம் ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா ரூ. 109.18 வாங்கியிருக்கேன். அது 2 டிசம்பர் 2025. இது மாதிரி நம்ம எப்போ டோட்டல் கவுண்ட் 763 எப்போ எவ்வளோ வாங்கணுன்ட்டு. அது மேலே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இருக்குது. ஷார்ட் டேர்ம்னா என்ன மீனிங்னா, நம்ம இன்னைக்கு டேட்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கியிருந்தா அந்த ஷேர் வந்து ஷார்ட் டேர்மில் வரும். அதே நீங்கள் வாங்கின அந்த ஷேர் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆனாலுமே அது லாங் டேர்மில் இருக்கும். இது ஷார்ட் டேர்மில் இருக்கிறது இவ்வளவும். திரும்ப லாங் டேர்மில் என்ன வாங்கியிருக்கோன்றது லாங் டேர்மில் போனீங்கன்னா அது காட்டும். இதே மாதிரி நம்ம கோல்டுனா பிசிக்கல் கோல்டாக வாங்கணும்னா மினிமம் ஒரு 1 கிராம்னா கூட 12,000 வரும். ஆனால் இந்த மாதிரி கோல்டு பீஸு, ஃபார்மா பீஸு, ஐடி பீஸு இந்த மாதிரி போகும்போது அந்த 12,000 வந்து 100 வகுத்தா ரூ. 120 வருது பார்த்தீங்களா, அந்த ரூ. 120 கூட நம்ம கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். 12,000 ஒரே டைமில் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி
120 அது இறங்கும்போது 110, 74, 72, ரூ. 63 கூட வாங்கியிருக்கேன் பாருங்க. 65 திரும்பவும் 65 அந்த மாரி சில்லற சில்லறையா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும்.